என்னதான் இருந்தாலும் ஒரு 15 வருஷத்துக்குள்ளே பிறந்த பசங்களுக்கு என்ன தெரிய வாய்ப்பே இல்லை. பட் இந்த மாநாடு யுத்தம் செய் வந்து ஐ பிகம் பாப்புலர் அமங் தி யங்ஸ்டர்ஸ் டுடே. நான் ஃபோன் எடுத்த உடனே தலைவா அவன் புழுகுறான் சொல்லாதேன்னு ஒன்று காமம் முண்டா இன்னும் கனெக்டே ஆகலடா. நான் இங்கே யார் பேசுகிறது இன்னொன்று நான் அவரோட கொஞ்சம் உரிமையோடு ஒரு புள்ள மாதிரி பழகுவது. சார் நான் விசி கணேசனோட நடித்த ஒரு பெரிய காமெடியன் பேசுகிறேன்னு. யாருங்க வைஜி அடிசர் பாலட. And regarding your son, he is doing behind the stage work தான். எனக்கு தெரியும், நானும் நிறைய அவருக்கு வந்து எடிட்டிங் அதெல்லாம் வந்து. இப்போ now he is based mostly in Bombay. Oh, lovely. But still he is struggling to come up to that level. யாருக்குமே எங்கள் ஃபேமிலியில் ஈஸியாக எதையும் யாரும் எடுத்து கொடுத்துடல. நமக்குன்னே சொல்லுங்கள், நம்மலாம் ஒரு நமக்கு எல்லாமே ஒன்று. இப்போ என் பிரதர் ஃபேமிலிக்காவது நான் தைரியமாக சொல்லலாம், ஸ்கூலில் ஜப்புன்னு அப்படி கொடுத்துட்டாங்க, தேர் ரன்னிங் இட் வெல்லுங்கிறது வேறு. பட் அந்த மாதிரி நமக்கு எதுவும் கிடைக்கல. எனக்கு கிடைச்சது என்னென்னா எங்கள் ட்ரூப்பு தான். ட்ராமானால காலெலாம் புண்ணியம் கிடையாது, நம்ம கைவிட்டு செலவு தான். கண்டிப்பாக. அண்ட் எங்கள் அம்மா நடத்துகிற பாரத் கலாச்சாரம் தான் இப்போ நாங்கள் நடத்தின்னு வரோம். அது வந்து சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன். வருஷம் எதிர்நீச்சல் நாகேஷ் மாதிரி ஒவ்வொரு ஸ்பான்சர்கிட்ட போய் நான் மாது வந்திருக்கேன்னா தான் எனக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. அதில் மாது வந்திருக்கேன்னா தான் ஸ்பான்சர்ஷிப் கிடைச்சி தான் நடத்தணும். ஸோ இட் இஸ் அ ஸ்ட்ரகிள் தான். பட் என்னன்னா எனக்கு அட் தி ஏஜ் ஆஃப் 76 ஐ எம் ஸ்டில் பிஸிங்கிறது கடவுள் கொடுத்த வரம், அவ்வளோதான். இல்லை, நான் உங்களுடைய அந்த விக்கிபீடியா பார்க்கும்போது எவ்ரி இயர் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். எத்தனை பேருக்கு அப்படி கிடைக்கும்? ஒரு கேப் இல்லாமல் ஏதோ சம்திங் யூ ஹவ் ஆக்டட். இப்போ எனக்கு ஒரு பெருமையை தர விஷயம் என்னென்னா, இப்போ என்னதான் இருந்தாலும் ஒரு 15 வருஷத்துக்குள்ளே பிறந்த பசங்களுக்கு என்ன தெரிய வாய்ப்பே இல்லை. எப்போவாது முரட்டுக்காளி ரஜினி படம் சகலகலாவலோன்னு பார்த்தா தான் தெரிய போகிறது. பட் இந்த மாநாடு யுத்தம் செய் வந்து ஐ பிகம் பாப்புலர் அமங் தி யங்ஸ்டர்ஸ் டுடே. வெரி நைஸ். அது வந்து அது நம்ம யூஸ்வலாக நம்ம ஒரு 10 வருஷம் முன்னாடி நம்ம என்னென்னா ஒரு 40 வயசு தாண்டினவங்க தான் வந்து சார் நான் வந்து பரிசை நேரமாச்சு பார்த்தேன் சார், ரொம்ப பிடிக்கும் சார், ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. இப்போ சின்ன பசங்களும் வராங்க. ஹவ் அபவுட் த எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் சிலம்பு? ஐ டெல் யூ வாட் அ டேலண்டட் பாய் தட் இஸ். என்னுடைய நெவ்யூ தெரியும் இல்லையா உங்களுக்கு? அது தெரியாது எனக்கு. உஷா வந்து எங்கள் அம்மாவோட தங்கச்சி பொண்ணு. அப்படியா? அப்படின்னு தங்கச்சி பொண்ணுனா அவன் எனக்கு நெவ்யூவா கசின்? அவன் நெவ்யூ தான். நெவ்யூ. இங்கிலீஷில் சில குழப்பங்கள் உண்டு. நெவ்யூ தான். அண்ட் சின்ன பிள்ளைகள் நாங்களாம் தூக்கி மடியில் வச்சுட்டு ஐ எம் டெல்லிங் யூ வெரி டேலண்டட் ஃபெலோ. எப்படி என்ன எல்லாரும் சொல்கிறாங்க உங்களோட ஃபுல் டேலண்ட் இன்னும் யாரும் சினிமாவில் காட்டல சார். என் பொண்டாட்டி டெய்லி என்னை போட்டு இடிச்சுட்டு இருக்கா. நீங்கள் நாடகத்தில் பண்ணதெல்லாம் சும்மாங்க. அவங்க பாவம், அது ஒரு வாயில்லா பூச்சி. அப்படிதான் இல்லை, அவங்க சொல்ல வேண்டியதை ஃபேமாக சொல்லுவா. நீங்கள் வந்து இன்னும் யூஆர் பிராண்டட் யுவர் செல்ஃப் அஸ் ஜஸ்ட் அ ஜோக்கர், யூஆர் அ கேரக்டர் ஆக்டர். நீங்கள் என்ன இப்போ தான் பண்ண ஆரம்பிச்சிருக்க, அதெல்லாம் இப்போ தான் சொல்கிறாங்க. தட் இஸ் ட்ரூ. ஏன்னா அந்த மாதிரி நான் நினைக்கிறேன் வந்தால் கொடுத்தா தானே. நீங்கள் என்ன மாட்டேன்னு சொன்னீங்க. சிம்பு இஸ் அ ஒண்டர்ஃபுல் டேலண்டட் பாய். மல்டி டாஸ்கர். அவனுக்கு எல்லாம் தெரியும். அவனும் ப்ரொஃபஷனலாக டெக்னிக்கலாகவும் எல்லாம் தெரியும். ஐ திங்க் அவனுடைய பெஸ்ட் ஸ்டில் டு கம்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் ஐ என்ஜாய்டு ஆக்டிங் வித் ஹிம். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவன் என்ஜாய் பண்ணுவான். இப்போ அந்த சீனில் வந்து ஒரு இடத்துல அது பெரிய கிளாப்ஸாக வந்தது தியேட்டரில். நான் ஃபோன் எடுத்த உடனே தலைவா அவன் புழுகுறான் சொல்லாதேன்னு ஒன்று காமம் முண்டா இன்னும் கனெக்டே ஆகலடா அப்படின்னு சொல்லுவான். பிச்சுன்னு போகும். அப்போ கூட யாரும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து சார் அதை வச்சுக்கலாம், அந்த முண்டம் தேவை அப்படின்னு அவன் அப்போ தான் கிளிக் ஆகும். அவர் டைமிங் கரெக்டாக சொல்கிறா, சொதப்பாதையா நீன்னு. சரி, அந்த மாதிரி வாஸ் ஜாலி. ஐ லைக் இட். ஃபர்தராக அவனோட நிறைய படங்கள் பண்ணலையேன்னு எனக்கு வருத்தமாக இருக்குது. ஏன்னா அந்த படம் அவ்வளோ லிமிட்டடாக தானே பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அனதர் ஒண்டர்ஃபுல் பர்சன் ஐ காட் எனக்கு கூட ஒரு ஜோடியா எஸ்.ஜே. சூர்யா. இப்போ அவரோட படத்தில் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்கேன். அவரே டைரக்ட் பண்ணுறாரு. ஐ என்ஜாய் ஒர்க்கிங் வித் ஹிம். எப்படின்னா நமக்கு தெரியுமே. இப்போ நான் குட்டி பத்மினி சீரியல் போகிறோம், அந்த குட்டி பத்மினி ஆஃபீஸில் எடிட்டிங்னா ஜாலியாக வருவானுங்க பசங்கள்லாம், ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி அந்த காலத்தில் எனக்கு வந்து ஷூட்டிங்க்கு கிளம்பும்போது நான் நாகேஷுக்கு மிகப்பெரிய ரசிகர். ஏன்னா அவர் எனக்கு துரோணாச்சாரின்னு நான் சொல்லுவேன், சிவாஜிக்கு அடுத்தது. ஆனால் நான் யாரோட ஷூட்டிங் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் தெரியுமா? தேங்காய் சீனிவாசன், வெந்நீராடை மூர்த்தி. யார் நாளைக்கு ஷூட்டிங்னா தேங்காய் சீனிவாசன் ஜாலியாக இருக்கும். ஒரு விகல்பம் இல்லாமல் பழகுவாங்க ரெண்டு பேரும். தட் வாஸ் எனக்கு அந்த மாதிரி சில. அண்ட் ஹீரோஸில் ஜெய் அண்ட் முத்துராமன் இருந்தால் ரொம்ப ஜாலியாக இருக்கும். சிவாஜி அஃப்கோர்ஸ் நம்ம
அப்படி பார்த்து பூஜிக்க வேண்டியது. இல்லை, அவர் சிவாஜி அங்கிள் வந்து ஒரு கடவுள் நமக்கு. அது ஆனால் அஃப்கோர்ஸ் ஜெயசங்கர் அங்கிள், ரவிச்சந்திரன் சார் இவங்கெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப ஜாலி. அவங்களாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜெயன் முத்துராமன் எனக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு டெத்து முத்துராமனோட டெத்து. என்கிட்ட கடைசி வரைக்கும் அப்போல்லாம் வந்து லேண்ட்லைன் தான். ஃபோன் பண்ணி வாரம் ஒரு தடவை பேசுவார். படத்தை பற்றி பேசுவோம் 2 பேருமே. அது ஒன்றுமா இந்த காலத்தில் அது என்னன்னு தெரில. எந்த நடிகரும் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அது என்ன அதுக்கு ஆனால் நமக்கு தெரியல, நம்ம சேஞ்ச் ஆகலையோ சோஷியல் மீடியாவில் அந்த மாதிரி. சம்டைம்ஸ் இட் இஸ் அ ரிஸ்க் டேக் த ஃபோனான்னு எனக்கு தெரியல. தே வில் ஹேவ் தேர் ஓன் ரீசன்ஸ். ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் வந்து ஒரு பர்டிகுலர் நம்பர் ஃபோன் பண்ணுவேன். இன்னும் கூட இந்த நம்பர் ஞாபகம் 1761 முடியாது, பழைய டி நகர் நம்பர். எடுத்தோன்னு நான் தான் விசி கணேசன் பேசுகிறேன் அப்படின்வாரு. நான் இங்கே யார் பேசுகிறது இன்னொன்று, நான் அவரோட கொஞ்சம் உரிமையோடு ஒரு புள்ள மாதிரி பழகுவேன். சார் நான் விசி கணேசனோட நடித்த ஒரு பெரிய காமெடியன் பேசுகிறேன்னு. யாருங்க? வைஜி அடிச்சர் பாலர். அந்த மாதிரி அவரே எடுப்பார் ஃபோனை. அப்படி இப்போ யாருமே எடுக்கிறதில்ல. அது டைம்ஸ் ஹவ் சேஞ்ச். நம்ம வி ஹேவ் டு. பட் நான் என்ன பண்ணுறது, நான் அழகாக நான் சிவாஜியோடையும் நடிச்சிட்டேன்ற திருப்தி, சிம்பு, நீ கௌதம் கார்த்திக் வரைக்கும் நான் எல்லாரோடையும் நடித்தது. ரூட்ஸ்னு ஒரு படம், அந்த பையனோட, அவனும் ஒரு டேலண்டட் பாய், ரொம்ப டைம் ட்ராவல், அதுவும் ஒரு டைம் ட்ராவல் சப்ஜெக்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பண்ணியிருக்கேன். உங்களுடைய லைஃப்பில் நான் ஆக்சுவலாக சுதா பற்றி இங்கே கேட்கணும். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஏர் இண்டியாவில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஒர்க்குக்கே போகணும். அது ஏன்னா எங்கள் அம்மாவும் அப்பாவும் சொன்னாங்க, நீ கல்யாணம் பண்ணிட்டது ஒரு சமயக்காரி இல்லை, ஒரு பிஏ படித்தவளை, அவள் வேலைக்கு போகணுன்னு தான் சொன்னாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? இத்தனைக்கும் ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. அவங்க தான் சொன்னது, அவள் வேலைக்கு அனுப்பிச்சதும் பல வருடங்கள் அவங்க வேலை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. எஸ், அதுவும் வைஜெயந்தி மாலாக்கா வீட்டில். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது ஒரு நாங்கள் மறக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம். பட் பரவாயில்ல, இப்போ 16 வருஷம், கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகிப்போச்சு நடந்து. நவராத்திரிக்கு போயிட்டு லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. லிஃப்ட்டு பக்கத்துலேயே ஸ்டேர்ஸ் இருக்கும். என்ன அந்த லிஃப்ட்டை திறக்க போகும்போது ஏதாவது பேலன்ஸ் போயிட்டா சொல்ல, அப்படி டப்பு 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 ஹெவி இன்ஜுரி அந்த ஹெட். பழைக்க மாட்டாங்கங்கிற அளவுக்கு போச்சு. தெரியும் எனக்கு. அது வந்து இப்போ தான் சமீபத்தில் இறந்தார் அந்த டாக்டர் கல்யாண் ராமன். அவர் தான் உயிர் கொடுத்தது அவளுக்கு. அண்டு எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய டாக்டர் சுதான்னு கூடவே நிறையா இருப்பாங்க. அவங்க தான் கொண்டு போய் அட்மிட் பண்ணி, முதல்ல என்ன ஆகும்னே தெரியல. ஒரு 3 months போஸ்ட் சர்ஜரிக்கு அப்புறம் இன்னொரு டாக்டர், நமக்கு சிவிகேன்னு ஒருத்தர் கேள்வி, அவரும் எக்ஸலண்ட் டாக்டர். அவர் தான் இந்த மருந்துகளை கரெக்டாக போஸ்ட் சர்ஜரி கொடுத்து ஷீ கேம் பேக் டு லைஃப். இல்லை, எதுக்காக இந்த மேட்ரு நான் இங்கே கேட்டேன் அப்படின்னா, மக்களுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் தான் வைஜிஎம்க்கு அவங்க ஒய்ஃப் மேலே எக்ஸ்ட்ரா லவ், மோர் லவ். அவரை இருந்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு செட் ப்ராப்பர்ட்டி, கரெக்டாக வீட்டில் எல்லாம் நடந்துரும் அப்படின்ட்டு. இவர் என்ன, இவர் சோ பிஸி. வீட்டை பற்றி கவலைப்பட்டது இல்லை. தெரிஞ்சதுனால தானே சொல்கிறேன். குழந்தைங்களா இருக்கட்டும், எந்த கிளாஸுக்கு போகிறாங்க, எல்லாமே அவங்க தான். ஆனால் இந்த ஒரு ஆக்சிடெண்ட் அவர் வாழ்க்கையை வந்து திருப்பி போட்டுச்சு. அப்போ தான் தடவை அவர் வந்து மனைவினா என்ன, குடும்பம்னா என்ன, அவளுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டார். அதனால் இன்னொன்று, யூ வில் நாட் பிலீவ் இட், அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஷீ ஆல்சோ பிகேம் ஸ்ட்ராங்கர். ஏன்னா நம்ம அங்கே வரைக்கும் போயிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் டயலாக் ஒன்று நடந்ததுன்னு சொன்னால் ரொம்ப தமாஷாக இருக்கும். ரஜினி சாருக்கு ஒரு செட்பேக் வந்ததில்லை, உடம்பு சரியில்லாமல் சிங்கப்பூருக்கெலாம் போய்ட்டு. அவரும் ஆல்மோஸ்ட் அவர் ரிகவர் ஆனப்புறம் நாங்கள் அப்போ போய் பார்க்க போனோம். அப்போ சுதாக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு, அந்த இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ ரஜினி சொல்லுது, வாங்க சுதா, நம்ம 2 பேரும் மேலே போய் கதவை தட்டி வந்திருக்கோம்ல அப்படின்னு. அப்புறம் தான் தோணுது, ஆமாய்யா அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக சொன்னார் அது. ஸோ தட் வாஸ் ரொம்ப இந்த பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அது. வெரி நைஸ். அண்ட் நான் என்ன சொன்னேன்னா, உனக்கு அந்த தலையில் அந்த அடி பட்டதுக்கு அப்புறம் தான் நீ இப்போ புட்சாலி ஆகிட்டேன்னு சொல்லிட்டு. ஏதாவது ஒன்று சொல்லணும், உங்களால் சும்மா இருக்க முடியாது. பட் வெரி என்டர்பிரைசிங். அவங்க ஒய்ஃபு முதல்ல எனக்கு வந்து மூக்குத்தி போடணும்னு ஆசை வந்தது வந்து அவங்கள பார்த்து தான். நான் அவ்வளோ அழகாக மூக்குத்தி போடுறேன். இன்னும் போட்டுருக்காங்க. எனக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோ இருந்தால் அனுப்பி விடுங்க. இப்போ நீ அதுக்கு ஃபோட்டோ வேணாம், இந்த புது ட்ராமாவில் ஷீஸ் ஆக்டிங் என்னோட, நான் அவள் 3 பேர் நடிக்கிறோம். நான் கண்டிப்பாக வரேன். அதில் அந்த ஹைலைட்டு சீனில் அந்த மூக்குமுத்தி தான். இன்னொன்று வாட்டிங், அவகிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, எல்லாரையும் அரவணைச்சிட்டு போகிற ஒரு குணம். பிள்ளைங்களுக்காக எவ்வளோ பிள்ளைங்களுக்காக அவங்க பாடுபடுறாங்க, எனக்கு அது தெரியும்.
உங்களை விட ஜாஸ்தியாக எனக்கு அது தெரியும். அவங்க வந்து தன் பிள்ளையும் தன் மகளும் நல்லபடியாக செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது எல்லா தாய்க்குமே இருக்கும். பட் இவங்க எக்ஸ்ட்ரா வந்து ஷீ டேக்ஸ் another 10 அது steps. யார் இப்போ நான் வந்து என்னை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறோன்னு வச்சுருக்கோம் ஒரு ஃபேமிலியை, நானும் ஜாலியாக பழகுவேன், யூனோ தட் தன்மையாக தான் பழகுவேன். பட் அடுத்த தரம் அவங்க ஃபோன் பண்ணும்போது அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிறது சுதாவை கண்டிப்பாக அழைச்சிட்டு வாங்கன்னுவாங்க. என்னடா நான் வரவானமாடா அப்படி. இல்லை அவங்கள வர சொல்லுங்கள் அது. அந்த மாதிரி ஷீஸ் காட் தட் என்ன சொல்கிறது ஆகர்ஷண சக்தின்னுவாங்களே. இல்லை டெஃபினட். பிகாஸ் ஷீ இஸ் வெரி கைண்ட் டு யாருக்கிட்டையும் தப்பாக பேச மாட்டா, நெகட்டிவாக பேச மாட்டா. உலகத்திலேயே மட்டமான ஒரு படத்தை நாங்கள் பார்த்து வந்தால் கூட பாவம் அவங்களும் கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறது டைப் அது. ஸோ இதெல்லாம் பேலன்ஸ் ஆகிடும். என்னுடைய டெம்பருக்கும் என்னுடைய ஸ்பீடுக்கும் அது கரெக்ட் பேலன்ஸ் ஆண்டம் அப்படி தான் வச்சுருக்கான். மகன் எனக்கு ஒரு சின்ன டவுட் மகன். நான் நிறைய பேர் வந்து இப்போ அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, பாரத் ரத்னா, பத்மஸ்ரீ, இது ஏன் ஒன்று நடக்க முடியாமல் அப்படியே வரவங்களுக்கு கொடுக்குறாங்க, இல்லைன்னா செத்ததுக்கு அப்புறம் கூப்பிட்டு கொடுக்குறாங்க? அது செத்த ஆத்மாவுக்கு தெரிய போதான் எனக்கு அவார்டு கிடைக்குதுங்கிறது ஏன் இப்படி பண்ணுறாங்க கவர்மெண்ட்டில்? ஒரு பைத்தியக்காரத்தனமாக தான் இருக்குது. ஆனால் இன்னொன்று சொல்லணும், உங்களை நான் ரொம்ப பாராட்டுறேன். பிகாஸ் அவ்வளோ ஒரு பெரிய வீடு அது உங்கள் பையனுக்கு கொடுத்தீங்க, அவ்வளோ ஒரு அழகான ஃப்ளாட்டு போயஸ் ரோடில் அது உங்கள் பொண்ணுக்கு கொடுத்தீங்க. எல்லாமே உங்கள் சைடில் ஒரு தகப்பனா நீங்கள் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணி. நான் என்ன கேட்குறேன், இப்போ நீ சொன்னது ஒரு விஷயம் இல்லையா, இந்த அவார்டெல்லாம் எதுக்கு செத்தப்புறம் கொடுக்குறாங்கன்னு கேட்டேன்ல. ஆமாம், நான் போனப்புறம் அவங்களுக்கு அதில் கொடுத்து என்ன பெரிய இதுன்னு என்னோடய ஃபீலிங். நான் வசதியாக இருக்கேன், தேவை வந்தால் நான் என்றைக்கு வேணால் என் புள்ள வீட்டில் ஸோ நான் இருக்கும்போதே அதை அவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கும். வெரி நைஸ். ஏன்னா இதை தான் நான் சவுகார் மாட்டேன் கற்றுக்கிட்டேன். அவங்க பண்ணாங்களே கிரி ரோட்டில் இருக்கும், அவங்க எனக்கு ஒரு ரோல் மாடல். ஸோ அவங்க இருக்கும்போது அவங்க வந்து ஸ்டர்லிங் ரோடு, அவங்க இருந்த செனட் ஆஃப் ரோடு எல்லாத்தையுமே பசங்களுக்கு கரெக்டாக கொடுத்துட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் வச்சுட்டு அவங்க பெங்களூர் போய் செட்டில் ஆயிட்டாங்க. எல்லாம் சொல்லுவாங்க சார் நம்பி கொடுக்க முடியாது, புள்ள மனசு கல் அப்படின்னா. எனக்கு என் பசங்க மேலே ஃபுல் கான்ஃபிடென்ஸ் இருக்குது. நாளைக்கு எனக்கு நிஜமாகவே ஏதோ ஒரு எக்கனாமிக்கல் ப்ராப்ளம்னா நான் தைரியமாக போய் என் புள்ள வீட்லேயும் என் பையன் பொண்ணு வீட்லேயும் தங்க முடியும். நான் வீடை கொடுத்தாம வெளில போகணும் இந்த சினிமாவில் சொல்கிற மாதிரி அவங்க சொல்ல மாட்டாங்கங்கிற கான்ஃபிடென்ஸ் இருக்கிறதுனால கொடுத்து இட் இஸ் யூஸ்ஃபுல் நவ் டு தெம். எனக்கு நான் போன அப்புறம் தான் அதை கொடுப்பேங்கிறது, அதை வச்சுன்னு ரெண்ட்டு கூட்டுறதுல என்ன பிரயோஜனம்? இது என்னோடய ஃபீலிங். இதே தான் இந்த கேள்விக்கும். அந்த ஆள் நல்ல திறமையோடு இருந்து சாதிக்கும்போது அந்த அவார்டை கொடுக்காம அவனால் நடக்க முடியாமல் இருக்கும்போது கொடுக்கறதுல என்ன பிரயோஜனம்? தேவையில்லை. ரொம்ப வருத்தம். அண்ட் இறந்தப்புறம் கொடுக்குறது இன்னும் இதான். இப்போ இந்த ஒரு குரூப் எம்எஸ்விக்காக பாஸ்துமஸாக வாங்கணுன்னாங்க, அது பாஸ்துமஸாக வாங்கி என்ன பிரயோஜனம்? நம்ம வேணா சொல்லிக்கலாம் பெருமையா. ரொம்ப வயிற்றுச்சு இல்லையா? எம்எஸ்சி அங்கிள் மாதிரி ஒருத்தருக்கு வந்து ஒரு நேஷனல் அவார்டு கொடுக்கல, ஒரு பத்மஸ்ரீ கூட கொடுக்கல, சிவாஜி அங்கிளுக்கு கொடுக்கல. என்னது சிவாஜிக்கு பத்மஸ்ரீ, பத்மபூஷன், தாதா சாஹேப் பல்கே கொடுத்தாங்க. ஆனால் விரும்பின அவார்டு என்னதுன்னா பெஸ்ட் ஆக்டர் கொடுக்கவே இல்லை. அது நடக்குமா? உலகத்தில் நடக்கிற விஷயந்தான் அது, நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. இப்போ அதான் சொன்னேன், எனக்கு இது வரைக்கும் கலைமாமணி அவார்டும் கலைவாணர் விருதும் இங்கே சவுத்தில் கிடச்சிது நான் கேட்காம. அது எப்படின்னா ரொம்ப கலைமாமணி விருது எனக்கு யார் பீரியடில் கிடச்சிது, எம்ஜிஆர் புரட்சி தலைவர் சிஎம்மாக இருக்கும்போது கிடச்சிது. கலைவாணர் விருது ஜெயலலிதா சிஎம்மாக இருக்கும்போது கிடச்சிது. அதுக்கப்புறம் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் இன் தொலைக்காட்சிங்கிற அவார்டு கலைஞர் பீரியடில் கிடச்சிது. ஸோ ஐம் ஹாப்பி. 3 பேர் இதுலேயே கிடச்சி. நீங்கள் சொல்கிறீங்களே இதெல்லாம் அற்புதமான அவார்டு, பை காட்ஸ் கிரேஸ். எனக்கும் இது எல்லாமே நம்ம கேட்காம வந்தது. இது வரைக்கும் யாருக்குமே கிடைக்காத ஒரு அவார்டு உங்களுக்கும் ஏஆர்எஸ் அங்கிளுக்கு மட்டும் கிடைச்சதுன்னு சொன்னீங்க. அது வந்து சங்கீத நாடக அகாடமி அவார்டு. தட் இஸ் கிரேட். அது வந்து நிஜமாகவே உட்காந்து பரிசீலனை பண்ணி மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணி கொடுக்குற அவார்டு. எனக்கு அவங்க அவார்டு எனக்கு அந்த ஃபோன் பண்ணி அந்த ஜூரிலேருந்து சொல்கிற வரைக்கும் எனக்கு அந்த அவார்டு கிடைக்க போகிறதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அப்படி வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி நீங்கள் பாரத் கலாச்சாரில் நான் கேட்கவே இல்லை, நீங்கள் எனக்கு கூப்பிட்டு கொடுத்தீங்க. பிகாஸ் ஐ நோ யுவர் அச்சீவ்மெண்ட். ஸோ அது வந்து நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது. அது ஒன்று இன்றைக்கும் சொல்கிறோம். பாரத் கலாச்சாரில் நாங்கள் வந்து நிறைய அவார்ட்ஸ் கொடுக்குறோம். வி ஹேவ் அன் அட்வைசரி கவுன்சில். உட்காந்து அலசி பேசுவோம், சண்டையெல்லாம் போடுவோம். இப்போ நான் குட்டி பத்மினின்னு சொல்லியிருந்தால் கண்டிப்பாக இன்றைக்கி வேறு யாராவது கேட்டிருப்பாங்க, அவளுக்கு எதுக்குன்னு கேட்பாங்க. என்ன அவளுக்கு எதுக்குன்ற இந்த பார் அப்படின்னு டக்குன்னு சொல்லி அப்படி தான் கொடுக்கணும். அதாவது அவார்டு வாங்குறான் அப்படிங்கிறது நிஜமாகவே அவார்டு வாங்குறான்னு ஆகிடக்கூடாது. இப்போ பழைய ஆர்டிஸ்டில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உயிரோடு இருக்கக்கூடியவங்க வந்து விரல் விட்டு எண்ணிடலாம். கேஆர் விஜயம்மா இருக்காங்க, சச்சுமா இருக்காங்க, அப்புறம் வந்து லக்ஷ்மிகா இருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் யார் கூட நமக்கு இங்கே ட்ரூப்லேருந்து வந்தவங்க, ஸோ அவங்க கூட எல்லாம் பேசுகிறது உண்டா? லக்ஷ்மியோட ஐ எம் வெரி ரெகுலர்லி இன் டச்.
திடீர்னு ஒரு ஃபோன் பண்ணி டேய் அப்படின்னு ஒரு குரல் கேட்டால் அது லக்ஷ்மி தான். ஏதாவது கலாட்டா ஸ்டேஜில் நாங்கள் பண்ண கலாட்டா பற்றி பேசுவேன். அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோயின் கேஆர் விஜயம்மா. ஸோ நான் அப்பப்போ ஃபோன் பண்ணி ஏதாவது யூடியூப்பில் எதாவது பார்த்தேன், என்னம்மா அநியாயத்துக்கு அழகாக இருந்திருக்கீங்களே அந்த காலத்தில், எனக்கு வயசு வித்தியாசம் தான், இல்லாட்டா அவங்கள அப்போவே நான் சைட் அடிச்சிருவோம், ஐயோ இப்படிலாம் பேசாது நீ அப்படின்னு தமாஷ் பண்ணுவாங்க. சச்சு இஸ் அஃப்கோர்ஸ் லைக் டார்லிங். பாரத் கலாச்சாரில் ஏதாவது ஒரு நல்ல சொன்னேன், டேய் நான் வரேன் இன்றைக்கி எனக்கு ஒரு 2 சீட் போட்டு வச்சுருவேன். ஸோ அவங்களோடலாம் ஐம் ஸ்டில் இன் டச். மூர்த்தி சாரோட முடிஞ்ச வரைக்கும் பேசுகிறேன், பட் அவர் வெளியில் வர மாட்டேங்கிறார் ஜாஸ்தி. அவர் வந்தாருன்னா படு ஜாலியாக இருக்கும். வேறு யார் இருக்கா சொல்லுங்கள் இந்த பீரியடில் வித் அஸ்? எனக்கு வந்து அண்ட் ரெகுலர் ரொம்ப ஜாலியாக பேசுகிற ஆள், உனக்கும் டைரக்ட் பண்ணவர், எனக்கு டைலாக் சொல்லி கொடுத்தவர் சித்ராலயா கோப்பு. சித்ரா இன்றைக்கும் அவர் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படியே இருக்குது. 90+ அவர். நானும் அவர் பையனோட ஒர்க் பண்ணிட்டேன். அவர் பையன் தான் ஜீல இருக்காரு. ஆமாம், ஷியாமன் சொல்லிட்டு. நான் சித்ராலயா ஸ்ரீராமன் ஆத்தர் ஆக்கினது நான் தானே ஒரு பிள்ளைய காதலிக்கு நேரம். எனக்கு அந்த காதலிக்கு நேரம் ஸ்கிரிப்ட் அவ்வளோ பிடிச்சது. ஹிந்தியில் பண்ணணும்னு கூட உங்களை கேட்டேன். நம்ம போய் ரஹ்மானே பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? நல்ல இப்போ கூட பண்ணலாம், அதை ஜாலியாக பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ மறுபடியும் ஒரு ப்ரொடியூசர் ஆகணுன்றது என்னோட ஆசை. ஏன்னா டிவியில் நிறைய என்ஜாய் டூயிங் ஃபார் யுவர் அண்டர் யுவர் பேனர். தேங்க்யூ. என்ன நிறைய டைரக்டர் ஆக்குனது யுவர் பேனர் டிவியில். ரொம்ப ஹாப்பி, நல்லா இருக்குது மேன். அண்ட் அதுதான் இப்போல்லாம் நான் பார்த்து ஒரு 2 பேரோட ஆக்டிங் எனக்கு பார்த்து சின்ன வயசில் இப்படி எப்படி ஆக்ட் பண்ணாங்க அவங்க, நான் வேந்து போகிறது. ஒன்று குட்டி பத்மினி, இன்னொன்று கமல்ஹாசன். கமல்ஹாசனால் அதை கொண்டு வர முடிஞ்சது. சம்வேர் யூ சேஞ்ச் யுவர் லைன், பிகேம் அ ப்ரொடியூசர், திஸ் தட் அண்ட் ஆல் தட். பட் அந்த வயசில் அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமான்னு வேக்க வச்சது. பட் கமல்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அவர் சின்ன வயசில் குழந்தைய ஆக்ட் பண்ணது கொஞ்சம் கம்மி தான் நினைக்கிறேன். 5 படமோ 6 படமோ தான் நினைக்கிறேன். ஆனால் அது எம்ஜிஆர் கூட ஒரு படம், அது ரொம்ப நல்ல படம். அது கூட பார்த்தால் பசி தீர்வு எதுவாக இருந்தாலும் தங்கவேலு விடுவெல்லாம் டைமிங் ஜோக் அடிச்சிருக்கா, அது சாதாரண விஷயம் இல்லை. நமக்கு அதெல்லாம் ஒரு பெரிய வரமா. நான் வந்து மிகப்பெரிய நடிகர்கள் பிளாக் அண்ட் ஒயிட் பீரியட்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி டிஜிட்டல் வரைக்கும் ஐ எம் ஸ்டில் ஆக்டிவ்ங்கிறது, அதுதான் என்னுடைய அவார்டு. இது வேறு எதுவுமே அவார்ட்லாம். எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா, என்னுடைய சீரியலில் பப்பிமா ஆக்ட் பண்ணாங்க. பெரிய பத்மினிமா ஒரு ஹிந்தியில் ஒரு எபிசோட் பண்ணாங்க. நாகேஷ் அங்கிள் ஆக்ட் பண்ணார். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க திரும்பி வந்து என் கூட ஆக்ட் பண்ணது. நான் சிவாஜி அங்கிளோட டிவியில் ஆக்ட் பண்ணது, இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு அவார்டு தான் எனக்கு. என்ன ஃபஸ்ட்டு நான் என்ன கேட்டால் ஒன்று ரெக்கார்டில் இருந்தால் சிவாஜியோட 33 படம் அப்படின்னு திமுறா சொல்லிக்கிறது அது. ஸோ அதுதான் சொல்ல எல்லாரோடையும் ஆக்ட் பண்ணிட்டோமா. நான் வருத்தப்பட்டது 2 பேரோட ஆக்ட் பண்ண முடியல. ஜாம்பவான்கள்னால் ஜாம்பவான் அட்மையர் பண்ணுறேன். ஒன்று எஸ்வி ரங்காராவ், இன்னொன்று டிஎஸ் பாலையா. நான் பாலையா அங்கிளோட ஒர்க் பண்ணிட்டேன், ரங்கராவ் அங்கிளோடையும் ஒர்க் பண்ணேன். நான் பண்ணதில்லை அதோட. எனக்கு என்னோட தெலுங்குல பண்ணேன் இவர் ரங்கராவ் கூட அங்கிளோட. நம் நாடு தெலுங்கு அவர் தான். தமிழில் பாலையா அங்கிளோட அனுபவம் புதுமை. நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு பெரிய அதிர்ஷ்டம், ஒரு படம் எம்ஆர் ராதா அண்ணன் கூட பண்ணிட்டேன். அது நீ நிறையா பண்ணியிருப்பேன். நான் அவரை பார்த்து மட்டும்தான் கொஞ்சம் அமைதியாக உட்காருவேன். அப்படியா? ஏன்னா அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி இருப்பாரா. அவரோட தசாவதாரம் படம் பண்ணேன். ஏன்னா எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ராதா அண்ணன் மேலே அப்படியே ஒரு பிரியம். டைமிங். ஐ மீன் ராதா அண்ணன் வந்து எங்கள் அப்பா கொடுத்த டைட்டில் என்ன தெரியுமா? உன்னை பிராமின்னு யாரையா சொன்னா? நீ பூனல் போட்ட எம்ஆர் ராதாயா? நீ என்ன தைரியமாக இருக்க நீன்னு ஒரு சொல்கிறார். அவர் கூட கிட்டத்தட்ட ஒரு மாதம் நான் மலேசியாவில் நாடகம் ஆக்ட் பண்ணேன் ராதாண்ணனோட. அப்பா அதெல்லாம் எனக்கு கிடையாது. ஒரு படம் ஜெயிலிருந்து வந்ததுக்கப்புறம் நான் அப்போ மலேசியாவில் இருக்கேன். அந்த சிங்கப்பூர் ப்ராட்காஸ்டிங்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ அவர் கூட 1 மந்த் சாட்டர்டே சண்டே 4 சாட்டர்டே சண்டே ஒர்க் பண்ணேன். இன்றைக்கி கூட என்னுடைய கசின் ஒருத்தன் இருக்கான் அமெரிக்காவில், மனுன்னு சொல்லிட்டு. நம்ம ஏதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று நல்லா வந்திருக்கு, so and so has done well-னா மேபி Mahen, but I don't think there's anyone to come anywhere near M.R. Radha. That is true. Not only M.R. Radha uncle, நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், இனிமேல் இன்னொரு பாலையா அங்கிள் வர முடியுமா? They were so unique. ஒவ்வொருத்தரும் ஒரு தனித்தன்மம். அதாவது எஸ்வி ரங்கராவ் சார், அவர் எஸ்வி ரங்கராவ் மட்டும் சத்தியமாக முத்தையன் எஸ்வி ரங்கராவ் மட்டும் ஹாலிவுட்டில் பிறந்திருந்தாருன்னா he would have ruled the world. என்ன சட்டிலிட்டி, என்ன சட்டிலிட்டி. எவ்வளோ ஆர்டிஸ்ட் இப்போ வந்தாலும் சாவித்திரிமாக்கு. ஸோ நமக்கு ஏன் நம்ம சஸ்டெயின் ஆக முடியறதுங்கிறதுக்கு சொல்கிறதுன்னா, நம்ம அந்த ஸ்டைல்லையும் பார்த்துட்டோம். இப்போ அதுலேருந்து நம்ம குறைச்சிக்கிட்டா போதுமே தவிர ஏற்ற வேண்டிய அவசியமே இல்லை. ட்ரூ. அது கம்மியாக இருந்துன்னு வச்சுக்கோ, இப்போ கஷ்டமாக இருந்திருக்கும் ஏற்றுறதுக்கு. இப்போ அதுலேருந்து கொஞ்சம் அக்கார்டிங் டு டைம்ஸ் அப்படி மாற்றிட்டா போதும். ஏன்னா நம்ம பெஸ்ட்டு பாயசம், பெஸ்ட்டு காஃபி, பெஸ்ட்டு பிசிபேலா எல்லாம் சாப்பிட்டாச்சுரா. கொஞ்சம் இங்கே உப்பு கம்மி பண்ண சொல்கிறாங்க, சர்க்கரையை கம்மி பண்ண சொல்கிறாங்க, அவ்வளோதானே தவிர நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடிக்கிறது. இது அட்ஜஸ்ட் பண்ண முடியாதவங்க நாடகத்துலேருந்து சினிமாவில் சக்சீட் ஆக முடியாது. அண்ட் டைமில் தாண்ட முடியாது. கண்டிப்பாக எங்கேயோ வழியில் நம்ம காணாமல் போயிடுவோம். கண்டிப்பாக.
ஸோ நம்மளால் ஏதோ ஓரளவுக்கு அது முடியுது. இப்போ யாருமே எதிர்பார்க்கல நான் மாநாடில் அப்படி பண்ணுவேன்ட்டு, நானே எதிர்பார்க்கல. பட் எனக்கு அது தெரியும் பண்ண முடியும்ட்டு. ஃபேண்டாஸ்டிக். ஏன்னா நாடகத்தில் நம்ம நிறைய பண்ணியாச்சு அந்த மாதிரி, அது வெளியில் தெரியல, அவ்வளோதான். அண்ட் அதனால தான் இப்போ எனக்கு ரொம்ப ஆசை இந்த படம் வெளியில் வந்து மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகி, ஓ இவனால் இப்படியும் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு 4 பேர் சொன்னால் எனக்கு போதும், வேறு யாரும் வேணாம். சரி, உங்களுக்காக இவ்வளோ நேரம் ரொம்ப அற்புதமாக வந்து டைம் ஒதுக்கி கொடுத்து பேசிட்டீங்க. இப்போ உங்கள் விசில் சாங்கோட முடிச்சுக்கலாம். விசில் சாங் எந்த சாங்? யார் அந்த நிலவு யூஸ்வலாக நிறையா பண்ணாச்சு. வேறு ஏதாவது தெரியலையே, நீங்கள் எது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு. இன்னைக்கு இருக்கிற விஜய் பிரின்சிபலை வச்சு ஒரு பாட்டு போடலாமா? சொல்லுங்கள். டாஸ்மாக்கெல்லாம் மூட போகிறான்னு சொல்கிறல்ல, அதனால சிவாஜி பாடின நாளை முதல் குடிக்க மாட்டேன் பாட்டு பண்ணுங்க. ஹாப்பி இஃப் ஹி டஸ் தட். அது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான் பார்க்குற நிறைய வீட்டில் வேலை செய்கிறாங்களே இந்த ஹவுஸ்மேட்ஸ், எல்லார் வீட்லேயும் அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஹஸ்பண்ட் வீட்டில் குடிச்சிட்டு அடிக்கிறது. வேலை கூடங்க எங்கள் வீட்டில் ஐயோ போயிருக்கா எங்கள் வீட்டுக்காரு தண்ணி போட்டு இது பண்ண போச்சு. என்ன சொல்லிட்டு போகிறா, நான் போகிறதுக்குள்ளே அந்த ஆள் போயிட்டானா பெட்டர்ன்ட்டு போகிறா. அடித்து தண்ணி அடிச்சுட்டு ஆட்டோ கொண்டு போய் ஒரு பள்ளத்தில் விட்டு ஏன் கேட்குறீங்க, அநியாயம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அதை வச்சு ஒரு பாட்டு. பேக்ரவுண்டு அப்படி சொல்லுவார் அதில் டிஎம்எஸ். நாளை முதல் குடிக்க மாட்டேன். அப்படி ஓடு. அந்த 2 லைனுக்கு கண்ணதாசனுக்கு என்ன வேணால் கொடுக்கலாம். போதே வந்தபோது புத்தி இல்லையே, புத்தி வந்தபோது நண்பன் இல்லையே. நம்ம பாருங்க, அதுதாங்க உலகம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். ஆனால் அவருடைய எல்லா பாடலுமே அற்புதங்க, அதுதான் ஃபேஸ் பண்ணுறோம். ஆனால் இப்படி சொன்னவன் பாசிட்டிவாகவும் சொல்லியிருக்கான். வாலி சொன்ன மாதிரி மயக்கமாக கலக்கமாக பாட்டு அவ்வளோ சொல்லியிருக்காரு. ஆனால் எனக்கு பிடிச்ச லைன் எது தெரியுமா? கண்ணதாசனில் அதோடு முடிப்போம். ஒரு லைன், அவர் ஒரே லைன் தான் வரும். பந்தபாசம்ங்கிற படத்தில் கவலைகள் கிடக்கட்டும் மறந்து விடுன்னு ஒரு பாட்டு வரும். அதில் ஒரு லைன் ஒன்று, நிச்சயம் இரவுக்கு பகலும் உண்டுன்னு சொல்லுவார். ஹோப்புக்கு அதை விட லைன் உண்டா? இல்லை. நிச்சயம் இரவுக்கு பகல் உண்டுன்னா வருண்டா. இரவுங்கிறது நிரந்தரம் இல்லை, வெளிச்சம் வருங்கிறது அதெல்லாம் பெரிய ஆள். சம்டைம்ஸ் நான் வந்து பழைய பாடல்கள் கேட்கும்போது கூட கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி வரும். அதுக்கு என்ன காரணம்னா, எப்பேற்பட்ட கலைஞர்கள் கூட நம்மளால் வந்து மீட் பண்ண முடிஞ்சது, பழக முடிஞ்சது. நீ எல்லாம் எனக்கு முன்னாடி எல்லாரையும் மீட் பண்ணிட்ட. இப்போ நீ சொல்லும் போது எனக்கு உள்ளூர் எரியுது. ரங்கராவோட பாலையாவோட எல்லாம் நினச்சிட்டானே அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒரு மைண்ட் வாய்ஸ் போகுது. எனக்கு முடியல அது. தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். ஐ என்ஜாய்ட் மை செல்ஃப். ரசிகர்கள் நீங்கள் பார்த்து ஓரளவுக்கு நாங்கள் ரொம்ப கேஷுவலாக பேசியிருக்கோம். அது யதார்த்தம். ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால உங்கள்கிட்ட நான் யாருக்கிட்டையும் ஃபேவர் கேட்டதில்லை. இப்போ ஒரே ஒரு ஃபேவர் தான் கேட்குறேன். சாருகேசரிங்கிற ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்கோம். அது நல்லா இருக்குன்னு நீங்கள் தீர்மானம் பண்ணால் நல்லா ஓட விடுங்க. மறுபடியும் உங்கள் எல்லாரையும் இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். லவ் யூ ஆல். டேக் கேர். For more such exclusive contents, do subscribe this channel and click the bell icon.